Mr. Madurai Ramakrishnan. He is someone who has inspired thousands with the power of his words and the clarity of his thoughts. Mr. Madurai Ramakrishnan is a renowned motivational speaker, well known for his impactful sessions across colleges, institutions, and schools. His ability to connect with the audience of all ages has made him a beloved figure among students and professionals alike. Beyond the stage, his powerful messages have reached millions through social media, where he continues to uplift and empower countless lives every day. His success as a public figure is a reflection of the deep, genuine influence he creates through his words and wisdom. கடவுளை அறிவியலால் நிரூபிக்க முடியுமான்றதானே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஏன் முடியாதுன்னு சொல்றேன். அறிவியலுடைய மூலம் என்ன? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. கரெக்டா? இந்த நாளினுடைய மூலம் என்ன? கணக்கு. எண்ணினுடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியாது. எண்ணினுடைய தொடக்கம் என்ன? அதுவும் தெரியாது. ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்றை இன்ஃபினிட்டி என்று அறிவியல் சொல்கிறது, இறைவன் என்று ஆன்மீகம் சொல்கிறது. மதுரை தமிழர்களின் மரபு மிளரும் தெய்வீக நகரம். மதுரையின் பண்பாட்டு புகழை சுமந்து மனதை கவரும் உரையாற்றலால் நம்மை மகிழ்விக்கின்றார் தமிழ் இளவல் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். சன் நெட்வொர்க் உள்ளிட்ட பல்வேறு பிரபல ஊடகங்களில் தன் பேச்சால் திறமையை வெளிப்படுத்திய இவர் இன்று முன்னணி தொலைக்காட்சி தொகுப்பாளர், நகைச்சுவையாளர் மற்றும் எழுத்தாளர் என பல முகங்களை கொண்டு சாதனை புரிந்துள்ளார். மேலும் நேம் அண்ட் ஃபேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் நிறுவனராகவும் தன் எழுத்தால் மற்றும் உரைகளால் பலரது வாழ்வில் விழிப்புணர்வையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் முயற்சியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார். இவரின் இனிமையான பேச்சால் இளைய தலைமுறையை ஊக்குவிக்கும் சிறப்பான பணிகளை பாராட்டுவதில் தன்வீர் தயானந்த கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை பெருமிதம் கொள்கின்றது. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று எல்லாம் வல்ல குருவினுடைய பாதங்களை வணங்கி. இப்படிலாம் ஏதாவது சொன்னா எங்க ஊரெல்லாம் கை தட்டுவாங்க. எப்பயுமே ஆரம்பிக்கிறப்ப ஒரு உற்சாகமாக கை தட்டுவாங்க. பரவாயில்ல, மகிழ்ச்சி. ரொம்ப இந்த அருமையான ஒரு மாலை பொழுதை மாலை பொழுதாக மாற்றிருக்கக்கூடிய அத்தனை பேர் கழுத்திலுமே ஒரு அழகான ஒரு மாலையோடு இந்த மாலை பொழுதை ஒரு மாலை பொழுதாக மாற்றி அவ்வளவு உற்சாகமாக இந்த நிகழ்வை, பொதுவா சொல்லுவாங்க அமெரிக்க நாட்டை சொல்லும் போது இது வர்த்தகர்களின் தேசம் நாங்க, ஐரோப்பாவை சொல்லும் போது இது சுற்றுலாக்களின் தேசம் நாங்க, ஆஸ்திரேலியாவை சொல்லும் போது இது கங்காருகளின் தேசம் நாங்க, இந்திய நாட்டை சொல்லும் போது மட்டும்தான் இது யோகிகளின், ஞானிகளின், சித்தர்களின், குருமார்களின் பூமி நாங்க. அப்படியான இந்த அற்புதமான இந்த ஆன்மீக திருவிழாவில், கவிதை போல் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக திருவிழாவில் ஒரு வார்த்தையாக இங்க இணைந்தமைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த விழாவை இத்தனை தூரம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய குருவினுடைய திருக்கமல பாதங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நன்றியை தெரிவித்து, எங்கள் மேடை உலகத்தினுடைய பீஷ்மர் மரியாதைக்குரிய ஐயா புலவர் ராமலிங்கம் ஐயா வந்திருக்காங்க. அவங்களையும் ஒரு பெரிய கைதட்டலோடு உங்களுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பொதுவா எதுக்காகப்பா இந்த நிகழ்வு? நாங்க அறிவை ஆன்மீகத்தோடு இணைத்த பூமி நமது இந்திய பூமி. நீங்க அறிவை, ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது இல்லையா? பெரிய அணு ஆயுதங்களை உருவாக்கிடும். ஆன்மீகம் இல்லாத அறிவு எத்தகைய தூரம் ஆபத்தானதோ அப்படி அறிவு இல்லாத ஆன்மீகமும் முட்டாள்தனமாக மாறிடும். அப்படி குருமார்கள் நமக்கு எதைப்பா கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டாங்க. குருமார்கள் நமக்கு எதை போதிக்கிறார்கள்? ஒரு கோவிலுக்கு சென்றால் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது, குருமார்களை பற்றி கொண்டால் நம் வாழ்க்கையில் மாறுதல்கள் கிடைக்கிறது. அதற்காக இந்த குருமார்களினுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டாங்க. ஒரு கோயிலுக்கு போனா தண்ணீர் தீர்த்தமாகுதா? சாம்பல் விபூதி ஆகுதா? எலுமிச்சை கனி ஆகுதா? சாதம் பிரசாதம் ஆகுதா? ஆனா கோயிலுக்கு போனா சார் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே போயிட்டு அப்படியே வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான் இருப்பான். கரெக்டா? பாத்ரூம்க்கு எவ்வளவு அழுக்கா வேணாலும் போலாம், ஆனா திரும்பி வரும்போது சுத்தமா வரணும்ல. திரும்பி வரும்போது அதே அழுக்கோடையே வந்தானா மாறலன்னு அர்த்தம்.
திரும்பி அதே அழுக்கோட வந்தான்னா குளிக்கலன்னு அர்த்தம். கோயிலுக்கு போகும்போது எப்படிப்பா போகணும்னா, சாமி என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை நான் ஒத்துக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள் போகும்போதே நான் அசுத்தமாக இருக்கேன், என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும்ன்ற எண்ணத்தோடு எவன் ஒருவன் ஆலயத்திற்கு செல்கிறானோ அவன் மனம் சுத்தமாகி வெளியே வருகிறான். ஆனால் அந்த மாறுதல் நம்மிடம் ஏற்படுவதே இல்லையே. குருமார்களை பற்றி கொள்ளும் போது மட்டும்தான் நாம் சுத்தம் அடைகிறோம். என்ன தெரியுமா, இவன் கோயிலுக்கு போயிட்டு சார் இவனும் அழுக்காக்கி கோயிலையும் அழுக்காக்கிட்டு வந்துடுறான். கரெக்டா? ஒருத்தர் கோயில்ல இப்ப நம்ம என்ன ஆயிடுதுன்னா, ஜென்ரலா ஆன்மீகத்துல இந்த புரிதல் இல்லாத போது, குருமார்களின் வழிகாட்டுதலை பின்பற்றாத போது ரிச்சுவல்ஸ் ரொம்ப பிடிச்சுக்கிறோம், சடங்குகளை பிடித்துக்கிறோமா. சிவவாக்கியர் என்ற சித்தர் கேட்பாரு, ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. எண்ணிறைந்த கோடிங்க. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின், எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லிரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமெனர். ஓரெழுத்து அறிந்து கூற தெரியாம தானே இந்த நாட்கள் எல்லாம் கழிச்சுட்டே இருக்கும். சார் இவன் கோயிலுக்கு போய் அழுக்காவே போய் கோயில் அழுக்காகிட்டு வந்துடுறா சார். ஒரு கோயில்ல சுண்டல் கொடுத்தாங்க, நாங்க மேடைகள் அடிக்கடி சொல்லுவோம், சுண்டல் கொடுத்துருக்காங்க. சுண்டல் ஒருத்தன் சாப்பிட்டான், கையை மோந்து பார்த்தான், ஸ்மெல் அடிச்சிச்சு. என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணான்னா பக்கத்துல இருக்கிற கோயில் பிரகாரத்துல தேய்ச்சான். பின்னாடி இருந்து ஒருத்தன் அதை பார்த்துட்டான். இவன் தேய்ச்சானா, பின்னாடி இருந்து ஒருத்தன் பார்த்தனா, இவன் அதை மேட்ச் பண்ணணும்ல, உடனே அதை தொட்டு தொட்டு கும்பிட்டான். எங்க சுண்டலை தேய்ச்ச இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான். பின்னாடி இருந்தவன் பார்த்தா, இங்க பெரிய சாமி இருக்கு போல, அதனாலதான் இவர் தொட்டு தொட்டு கும்புறாரு போல. இப்ப இவர் இந்த பக்கம் போனானா, அடுத்து வந்து அவர் அதே இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான். திரும்ப போனாரா, அதே இடத்த இன்னொருத்த கிட்டத்தட்ட சரி இவர் இந்த பிரகாரம் சுத்திட்டு வராரு. ஒரு 20 பேர் நிக்கிறாங்க இங்க. சாதா சாமி 15 ரூபா டிக்கெட், சுண்டல் சாமி 35 ரூபா டிக்கெட்னு டிக்கெட் போட்டு இங்க ஒரு 15 பேர் நின்று இருக்காங்க. அதனாலதான் சிவவாக்கியர் கேட்டாரு, கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இந்த புரிதலை குருமார்களினுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும் போதுதானே நமக்கு இந்த ஆன்மீகம் புலப்படுகிறது. சார் ஐயா தான் அடிக்கடி இந்த ஜோக்க சொல்லுவார். பழனிக்கு ஸ்லீப்பர் பஸ்ல போயிருக்கான், ஸ்லீப்பர் பஸ்ல நல்ல தூங்கக்கூடிய ஸ்லீப்பர் பஸ்ல போயிருக்கான். போன இடத்துல நடந்துகிட்டே இருந்திருக்கான், பஸ்ல இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருந்தான். காலையில வந்து பஸ் பழனியில நின்னுச்சு. நம்ம ஆள் இறங்கினா, இறங்கி பஸ்ஸை தொட்டு கும்பிட்டுருக்கான், தொட்டு கும்பிட்டுருக்கான். இவன் கேட்டிருக்காங்க, என்னையா பண்ற, பஸ் எதுக்கியா தொட்டு கும்பிடுறாரு. இவர் சொன்னார், இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, ஸ்லீப்பர் பஸ்லயும் போன மாதிரி ஆயிடுச்சு, நடந்து வந்த மாதிரி ஆச்சுன்னா. இப்ப நம்ம தமிழ் தாங்க கத்து கொடுத்தது. யார் இறைவன் கேட்டாங்க, கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். யார் இறைவன், ஆன்மீகத்தை எப்படி புரிந்து கொள்ளணும்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பாரு. பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்று இருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை வைத்து கருவுக்குள்ளே பிள்ளை வைத்து உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இவ்வுலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று, தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசனை அந்த கவிதையை முடிச்சிருப்பார். நான் தான்ப்பா இந்த உலகத்துல பெரிய ஆளுன்ற ஒரு கர்வம் இருக்குல்ல, நான் என்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. சார் இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போதே சார் சிறப்பு தரிசன டிக்கெட்னு ஒன்று வச்சிடுறோமா, இல்லைனாலும் நம்ம ஒரு ஐடி கார்டை தூக்கிட்டு போறோமா,
நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு ஐடி கார்டை எடுத்துட்டு போறோமா? இந்த கோயில்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கான், நான் யார் தெரியுமா அப்படின்னா ஐடி கார்டை காமிச்சு. அங்கிருந்து ஒருத்தர் நான் யார் தெரியுமா அப்படின்னாரு. கடவுள் சொன்னார், நான் யார் தெரியுமாடா? ஏன்டா என் முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் யார் தெரியுமாடா அப்படின்னாரு. இந்த அடையாளத்தை, நமது அகங்காரத்தை, நமது எண்ணங்களை விடாத வரை நாம் இறைவனின் சிலைக்கு அருகே செல்ல முடியுமே தவிர இறைவனுக்கு அருகே செல்லவே முடியாது. குருவினுடைய திருக்கமல பாதங்களை பற்றி கொள்பவரால் மட்டுமே இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சார், ஒரு எல்கேஜி பையன்கிட்ட போய் நீ என்னடா படிச்ச அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? அம்மா, ஆடு, இலை சொல்லுவானா? சந்தோஷமா இருக்குமா? அந்த பையன் இப்ப 5வது வந்துட்டான். அவன்கிட்ட போய் நீ என்னப்பா படிச்ச? அம்மா, ஆடு, இலை. கோவம் ஒரு மாதிரி 5வது வந்துட்டு இன்னும் அம்மா, ஆடு, இலை தான் படிச்சிருக்கான். இப்ப அந்த பையன் 12வது வந்துட்டான். 12வது படிக்கிற பையன்கிட்ட போய் நீ என்னடா படிச்ச? அம்மா, ஆடு, இலைன்னா கோவம் வருமா? இப்ப அந்த பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. என்னதான்ப்பா கத்துக்கிட்டேன்? அம்மா, ஆடு, இலைன்னா அந்த பையனை நம்ம என்ன பண்ணுவோம்? இதே தானே நம்ம ஆன்மீகத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்ப நிலையை விட்டு நம்ம வளர்றதே இல்லையே. அதனால தாங்க சிவவாக்கியர் வருத்தப்பட்டு கேட்டாரு, 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர், பாலுனை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆளனுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், கனாவிலும் இல்லையே. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோன்னு கேட்டார். இப்ப இந்த ஆன்மீகத்தை எப்படிப்பா புரிந்து கொள்வதுன்னாங்க சிவவாக்கியர் அழகான ஒரு வார்த்தையில குருமார்கள் தான் கத்துக் கொடுத்துட்டு போனாங்க. அன்பின் மூலமாக மட்டுமே இந்த ஆன்மீகத்தினுடைய அரிச்சுவடியை உணர முடியும். நாங்க கடவுள் ஒருத்தருடைய கனவுல வந்தாராம். இன்னைக்கு நைட்டு நான் உங்க வீட்டுல இருந்து கிளம்ப போறேன், இன்னைக்கு நைட்டு நான் கிளம்ப போறேன், ஒரே ஒரு வரம் தரேன், என்ன வர வேணும் கேளுன்னு இருக்காரு. அவர் சொன்னார், உடனே நான் இப்படிலாம் முடிவெடுத்துட முடியாது, என் வீட்டுல கேட்டுட்டு தான் நான் சொல்லணும். நேரா போனார், மனைவிட்ட சொன்னார், இந்த பாருமா கடவுள் வந்திருக்காரு, ஒரு வரம் மட்டும் தரேன்றார், என்ன வரம் கேட்கலாம்? அந்த அம்மா சொல்லுச்சு, கேட்கறது கேட்கறீங்க, ஒரு 5000 பவுனா கேளுங்க, 5000 பவுனா கேட்டு வைப்போம். அவங்க வீட்டுல அவங்க பொண்ணு சொல்லிச்சப்பா, அதெல்லாம் கேட்காதப்பா, எனக்கு ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையா கேளுப்பான். பையன் சொன்னான், அப்பா எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கேளுப்பான். எல்லாம் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த வயதான அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதப்பா, நம்ம வீட்டுல எப்பயுமே ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கணும்னு போய் கேளுப்பான்னாங்க. இவர் போய் கடவுள்கிட்ட சொன்னாரு, எனக்கு எப்பொழுதும் ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கணும்னாரு. இந்த கடவுளுடைய வார்த்தை வந்ததான், ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வீட்டில் இருந்து விட்டால் நான் ஏன் உன் வீட்டை விட்டு செல்ல போகிறேன், நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே நிரந்தரமாக இருந்து விடுகிறேன். கடவுள் அந்த இடத்துலயே நிரந்தரமாக இருந்தாருன்னு ஜென்ல அற்புதமான ஒரு கதை நம்ம கத்துக் கொடுத்தாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ந்தாங்க. இறைவனை நாம் சென்று பற்றி கொள்வதற்கு தான் யோக முறைகளும் ஞான முறைகளும் வைத்தாங்க. ஆனா இறைவன் நம்மிடம் வருவதற்கான எளிமையான ஆயுதம் எதுப்பான்னா, குருமார்கள் நம்ம கற்றுக் கொடுத்த ஆயுதம் அன்பு. சக மனிதர்களிடம் செலுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அன்பு இந்த குருமார்களினுடைய வார்த்தைகள்ல, இந்த நிகழ்வுகள்ல பெரிதாக நம்ம பார்க்க வேண்டிய ஆன்மீகத்தை அறிவு சார்ந்து சிந்திக்கும் போது இந்த ஆன்மீகம் இன்னும் புலமடைகிறது. சார், இப்ப வீட்டுல ஒரு காலகட்டத்துல 2 தலைமுறைக்கு முன்னாடி அரிசி மாவுல கோலம் போட்டாங்களா? கரெக்டா? எதுக்கு? சக ஜீவராசிகள் மீது ஒரு அன்போடு இருக்கணும்ன்றதுக்காக. அதனாலதான் தமிழ் கத்து கொடுத்தது, ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படிப்பா வச்சுக்கணும்னாங்க. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை. நீங்க நடந்து போறீங்களே, ஏதோ ஒரு இலையை அப்படி பறிச்சு போட்டு போங்கப்பா. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. ஏதோ ஒரு ஜீவராசிக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு போங்கப்பா. யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீங்க சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு சாப்பிடுங்கப்பா. இது எதுவுமே முடியலையா, யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானே. நாங்க இப்படியாக நல்ல விஷயங்களை ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்கப்பா. இப்ப இந்த அரிசி மாவுல ஏன் கோலம் போட்டோம்னா, எறும்புகள் வந்து சாப்பிடணுன்றதுக்காக கோலம் போட்டோமா? 2 தலைமுறைக்கு முன்னாடி வர. கரெக்டா? அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, செம்மண் நெட்டு கோலம் போடுவாங்க. செம்மண் நெட்டு கோலம் போடுவாங்க. எறும்பு உள்ள வந்துச்சுன்னா நம்ம காலே மிதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தர்ம வழி செம்மண் நெட்டு கோலம் போட்டாங்க. அடுத்த தலைமுறை என்ன வந்தாங்கன்னா, சுண்ணாம்பு பொடியில வெள்ளை கலர்ல ஒரு கோலம் இருந்தா போதும், அந்த சம்பிரதாயத்தை மட்டும் நம்ம நிறைவேற்றணும். இன்னைக்கு ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்களே, ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. கோலம் போடுற கடமையை முடிச்சிட்டோம். மாவில கிடைக்கலன்னு பிளாஸ்டிக் மாவிலைய ஒட்டுறோமே என்ன.
சம்பிரதாயங்களை பிடிச்சுக்கிட்டோம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேப்பிரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தி ஏன்னர் சிவவாக்கு என்ற மிகப்பெரிய ஒரு சித்தர். இந்த ஆன்மீகத்தை ஒரு புரிதலோட ஒரு அன்போட வாழும்போது இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை நமக்கு புரிகிறது. இந்த வாழ்க்கை எதுக்குப்பா, இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி எதுப்பான்னாங்க. சார், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், 10,000 ரூபாய் போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு 1 லட்ச ரூபாய் முடிஞ்சா அது வெற்றியா? பிறக்கும் போது ஒரு குழந்தையா எவ்வளவு சந்தோஷமாக பிறக்கிறோம், போக போக அந்த சந்தோஷத்தை குறைந்துட்டே வருது இல்ல. இந்த ஆன்மீகமும் குருமார்களும் அந்த சந்தோஷத்தை, மன நிறைவை மீட்டு தருறாங்க. எதுலப்பா நமக்கு மகிழ்ச்சி இருக்குன்னாங்க? பணத்திலையா, பொருள் சேர்க்கறது இல்லையா? கிடையவே கிடையாது. ஒருத்தர் சொன்னார், சென்னையில நான் 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன், 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன், திருச்சியில 4 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன், மதுரையில 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன். இப்ப இந்த மண்ணு சொல்லுச்சு, இவன் என்ன வாங்குறானா, இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இந்த ஆளையும் நான் தான் வாங்கி போட போறேன், இவன் என்ன வாங்குறானான்னு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. இந்த ஆன்மீகம் இதைத்தான் நமக்கு போதிக்கிறது. இந்த வாழ்க்கையைத்தான் நமக்கு ஆன்மீகம் கற்றுத்தருகிறது. இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றற்ற தன்மையைத்தான் குருமார்கள் கற்றுத்தர்றாங்க. வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமோடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விலை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போல் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரழிவு சூழுமென கசு மலம் என மாறி உடல் அழிவேனோன்னு அருணகிரிநாதருடைய ஒரு பாட்டு இருக்கு. இந்த கசுமலமாக போகக்கூடிய இந்த உடலை யாரால் காப்பாற்ற முடியும்னா இப்படியான குருமார்களால் மட்டும்தான் அர்த்தமற்ற இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடிகிறது. எல்லாம் வல்ல இந்த குருமார்களினுடைய அருளால் இந்த அற்புதமான தருணத்தில் 16 செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் அத்தனை பேரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல குருவினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி நன்றி நன்றி.